You a dangerous girl. Those eyes looking up at me. Wanna be my favorite girl. ஹாய் காய்ஸ், என்னடா மார்னிங்ல குண்டாக்குள்ள காலு அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? யூடியூப்ல ஒன்று பார்த்தேன். அது மாதிரி பண்ணி பார்க்கலான்னா ஒன்றும் வேலைக்கால சும்மா ஃபேக்காக ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க தண்ட கருமாந்திர யூடியூபர்ஸ். பேங்க்குக்கு போகிற வேலை இருந்து ஒரு வழியாக பேங்க்குக்கெலாம் போயிட்டு எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு திரும்பி என்னோடய இல்லத்திற்கு சென்று விட்டு நான் இன்னைக்கு எங்கே போனேன், இன்னைக்கு என்னோட டே எப்படி போச்சு அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் வாழ்க்கை அப்டேட் 2 நானும் எங்கள் அக்காவும் சன்ஸ்க்ரீன் லோஷன் எல்லாத்தையும் அப்பிக்கிட்டு இந்த வெயிலேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்னு நினச்சி போனோம். ஆனால் அந்த வெயில் நீ போட்ட சன்ஸ்க்ரீனுமே நான் எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்ட எல்லா சன்ஸ்க்ரீனுமே ரிமூவ் ஆகிடுச்சி. எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. கடைசியில் போட்ட எல்லா சன்ஸ்க்ரீனுமே நானே தொடச்சி தூக்கி போட்டுட்டேன். தூக்கி போட்டு ட்ரெயினுக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நாங்கள் இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் யாராவது என்னோடய சப்ஸ்கிரைபர் இருக்கீங்களா? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பக்கம் ஏசி ட்ரெயின் போய்கிட்டு இருக்கு. இது வேறு டைமிங்க்கு தான் ஒரு ட்ரெயின் இருக்கான். எக்மோர்லேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் போகணுன்னா ₹105 கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது இந்த ட்ரெயினில். பரவாயில்ல, ட்ரெயின் ஏசியாக நல்லா தான் இருக்கும் போல், எனக்கு சரியாக தெரியல. உங்களுக்காக ஒரு நாள் நான் அந்த ட்ரெயின் வ்ளாக் வீடியோ போடுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த ட்ரெயின் ஸ்டாப்பிங்கில் நின்று கொஞ்சம் நேரத்தில் எல்லா டோருமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஓப்பன் ஆகிடுது. அதுவே ஓப்பன் ஆகி கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருக்குது. நின்னதுக்கப்புறம் எல்லாருமே இறங்குறாங்க இல்லையான்னா அது பார்க்காது. அதுவே கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகிடும், ட்ரெயின் கிளம்புற அந்த நேரத்தில் பீப் சவுண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிது. நான் மூட போகிறேன் அப்படின்றதுக்கு அதுவே கொஞ்ச நேரம் அந்த பீப் சவுண்ட் டேன் 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 அப்படின்னு கொடுக்கும். கொடுத்துட்டே இருந்தோடனே அதுவே என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நேரம் பீப் சவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அதுவே டொயிங்குன்னு க்ளோஸ் ஆகிடும். ட்ரெயின் நின்னாலுமே நம்ம ஓடி போய்லாம் இந்த ஏறி வித்தை காட்டுறேன்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன வித்தை காட்டினாலும் இதில் வேலைக்கு ஆகாது. ஏன்னா இது ஏசி ட்ரெயின் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. கொஞ்சம் பீப் சவுண்ட் கேட்டதுக்கப்புறம் அது க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியுதா அந்த பீப் சவுண்ட் லைட் ட்விங் 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 அப்படின்னு அடிக்குது. எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா உத்து பாருங்கள் என்னோடய வீடியோவை. பீப் சவுண்ட் ஆச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆனோடனே ட்ரெயின் கொஞ்சமாக நகர ஆரம்பிச்சிது. பட் இருந்தாலுமே கொஞ்சம் பேர் அதில் ட்ராவல் பண்ணுறாங்க. நாங்கள் இது வரைக்கும் போகல. பட் போய் பார்க்கலாம். ₹35 ஒரு 4 ஸ்டாப் 5 ஸ்டாப்னால் அதை விட ஒரு ஸ்டாப்பிங்க்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போயிட்டுருக்கு. அதனால் கவலை இல்லை. நம்ம ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கனால உணவு உட்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழைப்பழத்தை எடுத்து உட்கொள்ள ஆரம்பித்தேன். வெயிலில் இருந்த எனர்ஜியெல்லாம் பாதி எடுத்துன்னு போயிடுச்சு. சரி, ஓகே, இதுக்கு மேலே நான் புதுசாக என்னோடய எனர்ஜியெல்லாம் வர வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நான் இந்த க்ரீன் கலர் வாழைப்பழம் தான் சாப்பிடுவேன். நீங்கள் எந்த கலர் வாழைப்பழம் சாப்பிடுங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டு வீடியோ எடுக்கிறது வேறு, என்ன ஒரு பக்கம் எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு வீடியோ எடுத்தால் குத்தமா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் அக்கா வேறு என் ஆப்போசிட்டில் உட்காண்ட்ருந்தா. எனக்கு ஒரு ஜன்னல் சீட், அவளுக்கு ஒரு ஜன்னல் சீட் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டோம். ட்ரெயின் இங்கேருந்து கிளம்பும்போது காலியாக தான் இருந்தது. நல்லா ஜாலியாக உட்கார ஆரம்பிச்சிட்டோம். ட்ரெயினில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் போக போக ட்ரெயினோட கூட்டம் ஏறிக்கிட்டே இருக்குது. அது என்ன கதைன்னு போகிற வழியை பார்ப்போம் வாங்க. இது ட்ரெயின் ஃபுல்லாக அப்படியே என்ன சொல்கிறது, செங்கல்பட்டு ஒரே ஒரு ட்ரெயின் தான் போகிறனால ஃபுல்லாக கூட்டத்தில் எதுவுமே இது பண்ண முடியல. சரி, வெயிலில் அடுத்து பாதாம் மில்க் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே போட ஆரம்பித்தேன். வெயிலில் நமக்கு அதுவும் ட்ராவல் டைம் கொஞ்சம் பசிக்கும். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பசிக்கும். உங்களுக்கும் அது மாதிரி பசிக்குமா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். போகிற வழியில் வியூஸுமே நல்லா இருந்தது. இது வரைக்கும் அவ்வளோவா இருக்காது. எங்கேயுமே திரிசூலம், தாம்பரம் தாண்டி அந்த திரிசூலமில் கொஞ்சம் வியூஸ் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அவ்வளோ ஒர்த் இல்லாத மாதிரி தான் இருக்கும். தென் தாம்பரம்லாம் இந்த என்ன சொல்கிறது, இந்த சிங்கப்பெருமாள் கோவில் அங்கெல்லாம் தாம்பரம் இல்லை, செங்கல்பட்டு, அங்கெல்லாம் வேறு லெவலாக இருக்குது அந்த வியூஸு. ஒரு வழியாக நாங்கள் செங்கல்பட்டு சந்திப்பை நெருங்கி விட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு வழியாக நெருங்கினதுக்கப்புறம் ஒரு ஆட்டோவை போட்டு இங்கே போகிறதுக்குள்ளே அவங்க ₹80ன்ற மாதிரி கேட்குறாங்க. சரி, ஓகே, அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேரம் பேசி பார்த்தேன். அவர் வேலைக்கார மாதிரி தெரில, ஓரமாக விட்டு போகிறேன்னாரு. சரி அண்ணா, நீ கூட்டின்னு வந்தே பெரிய விஷயம், கூட்டின்னு போ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கூட நாங்கள் போயிட்டு ஒரு ஹோட்டலுக்குள்ளே தான் என்ட்ரி ஆனோம். நம்மளுக்கு வயிறு
வயிறு பசிக்கும்ல, சரி ஓகே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் போயிட்டோம். ஹோட்டல் போயிட்டு அங்கே வந்து நாங்கள் என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி தான் சாப்பிட்டோம். சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுட்டு ப்ளஸ் வந்து ஒரு சைடிஷ் ஏதாவது வாங்குவோம் அப்படின்னு பார்த்தேன். சரி ஓகே க்ரில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரில்லும் சொன்னேன். நிறைய கடையில் க்ரில் இருக்காது. இந்த கேமரா பிடிச்சிட்டு இந்த சோத்தை தட்டுறதுக்குள்ளே என்னோட பாதி உசுறு போயிடும் போல், என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி ஓகே கேமரா ஹோல்ட் பண்ணிக்கோ, நான் உனக்கு கொட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி ஓகே நீங்கள் கொட்டுங்க, நான் வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சோத்தையும் தட்டில் கொட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வழியாக வந்து எல்லாத்தையும் கொட்டி முடிச்சுட்டு சாப்பிடும்போது தான், என்னடா ஏதோ ஒன்று குறையுதே அப்படின்னு சொல்லி சடன்னா அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு. என்ன குறையுது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் ஞாபகம் வந்துச்சு, தயிர் பச்சடியே வைக்கல, எவன்டா இவன், என்ன யாரா இந்த கடைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரம் வந்து திரும்பி பார்த்தேன். திரும்பி பார்க்கும்போது அவன் க்ரில் எடுத்துன்னு வந்துட்டான். சரி ஓகே க்ரில்ல ஒரு பக்கம் முடிப்போம், தயிர் பச்சடி வேணாம் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட அந்த தயிர் பச்சடியை வாங்கிட்டு ஒரு வழியா அப்படியே எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சோம். உண்மையா சொல்லணும், எல்லாமே செம்மையா இருந்தது. இந்த கடை எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டுல ஏஆர் பிரியாணி அப்படின்னு சொல்லி கடை. முஸ்லீம் பிரியாணி வேற லெவல்ல பண்றாங்க. பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த முஸ்லிம்ஸ்லாம் வந்து பிரியாணில வந்து அப்படியே என்னத்த பண்றாங்கன்னு தெரியல. செம்மையா செஞ்சு விட்டு போயிடுறாங்க. அங்க வந்து சிக்கன் ரைஸுமே இருந்தது. சரி ஓகே சிக்கன் ரைஸ் ஆர்டர் போட்டிருந்தேன் எங்க அக்கா. அதையும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நான் அதையும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நீங்களும் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. நல்லா இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தென் வந்து எக்கு வந்து எடுத்தே வைக்கல. இன்னொரு பெரிய ஹைலைட் என்னன்னா, இந்த கடைக்கு வந்து முட்டை வந்து எங்க எங்க ரிலேட்டிவ் தான் வந்து அந்த கடைக்கு முட்டை சப்ளை பண்றாங்க. அவங்க வேற எங்க கடை முட்டை, எங்க கடை முட்டைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரே சிரிப்பா தான் இருந்தது. எல்லாருக்குமே இருக்கும். அவங்கவங்க பொருள் வந்து அடுத்த இடத்துல இருக்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும் தான். அத அவங்க கிட்ட நான் பார்த்தேன். தென் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி வெளிய வந்து பார்த்தா ஒரே இருட்டா இருக்கு. மணி 4:30 தானே ஆகுது. என்னடா இருட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்தேன். கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்க்கும்போது முன்னாடி வந்து டார்லிங் இருந்தது. அங்க அவ்ளோ பெரிய டிவி ஒண்ணு இருந்தது. என் ஹைட் இருக்கும் போல வேற லெவலா இருந்தது. பேசாம அது ஒண்ணு வாங்கிடுவோம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு காசு இல்ல. பார்ப்போம் கூடிய சீக்கிரத்துல வாங்குவேன்னு நம்புறேன். நீங்களும் நம்புங்க. நான் வந்து வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வழியா வந்து ஆட்டோலாம் புடிச்சு ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். ரயில்வே ஸ்டேஷன் வந்தா ஆட்டோக்காரன் ஏறும்போது ரூ. 70 இறக்கும்போது ரூ. 120 என்னடா உனக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் அவன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். அவன்கிட்ட சண்டை போட்டுருந்தேன். உண்மையா வந்து இது ஒரு ஃபன்னா தான் இருந்தது. அவன்கிட்ட சண்டைலாம் போடனோனே, உடனே அவள "எம்மா நீ போம்மா" அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டா. சரி ஓகே நன்றி. இதுதான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நாங்க எடுத்த டிக்கெட்டு எக்ஸ்பிரஸ்ஸு. எக்ஸ்பிரஸ் வந்து இப்போ வரோம். சோழன் எக்ஸ்பிரஸ் வரோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நாங்களும் சோழன் எக்ஸ்பிரஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்னுட்டுருந்தோம். நின்னுட்டுருந்தேன். செம்ம ஃபன்னு உண்மையா சொல்லணும்னா, எக்ஸ்பிரஸ் வரும் வரும்ன்னு ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்கும்போது மழை மட்டும் தான் வந்துச்சு. சரி ஓகே மழையுமே நாங்க வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். செம்ம வெயில் அடிச்சிட்டுருக்கு. அந்த வெயில்லையுமே இது மாதிரி ஒரு மழை பெய்யும்போது வந்து நல்லா தான் கிளைமேட்டா இருக்கும். அந்த மழையிலயுமே வந்து நம்ம ஃபோட்டோ எடுப்போம், வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு இருந்தேன். ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லா தண்ணி ஒழுகுது. எதுக்குய்யா மேல கட்டி வச்சுக்கிறீங்க, ஷீட்டு போட்டுக்கிறீங்க அப்படின்ற மாரி தான் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து ஒரே ஒரு வீடியோ தான் எனக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே எங்க அக்கால, "ச்சீ அறிவில்ல, இந்த பக்கம் போ" அப்படின்னு சொல்லிட்டா. எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சரி ஓகே. அத கூட நான் பொருட்படுத்தாம எங்க அக்காகிட்ட பேசிட்டு திரும்பி இந்த வீடியோ ஆஃப் பண்ண வந்துட்டேன். சரி கீழ வச்சு எடுத்தா தான் அவ என்ன சீன்றா. நம்ம மேல வச்சு எடுப்போம்ன்னு மேல வச்சு ஒரு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன். அப்ப என்னோட தம்பி வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஒரே ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். கடைசி வரைக்கும் அந்த ஒரு வீடியோ எடுக்கல. சரி ஓகே நீங்கலாம் வந்து நல்லாவே இருக்க மாட்டீங்கன்னு ஒரு சாபத்த விட்டுட்டு, ட்ரெயின் வருதா அப்படின்னு சொல்லி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஹைலைட்டே என்னன்னா எங்க கிட்ட இருக்கிறது எக்ஸ்பிரஸோட டிக்கெட்டு. பட் வர ட்ரெயின் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு இதுவும் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தான். பட் இதுல ஏறலாம். இதுல ஏறணும்னா, இதுலயுமே நாங்க லோக்கல் கம்பார்ட்மெண்ட்ல தான் ஏறணும். அத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதோ இதுதான் லோக்கலு. இதுல நாங்க எங்கன்னு போய் நிப்போம் சொல்லுங்க. இதுக்கு நான் நார்மலா ரூ. 15 குடுத்து டிக்கெட் எடுத்தே போயிடுவேன்டா. இதுக்கு எதுக்கு நான் ரூ. 50 டிக்கெட் எடுத்தேன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. ஒரு வழியா அந்த ட்ரெயினையும் நாங்க விட்டுட்டோம். ரூ. 50 லாஸ் ஆயிடுச்சு. ரூ. 50 லாஸ் ஆனோனே சரி ஓகே நம்ம லோக்கல் ட்ரெயின்லயே நார்மல்லே ₹15 போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எங்ககிட்ட ஏற்கனவே டிக்கெட் இருந்துச்சு. அந்த ₹16 அந்த டிக்கெட்ட யூஸ் பண்ணக்கூடாது. ₹50 தான் அப்படி இப்படின்னு நெறைய பேர் சொன்னாங்க. சரி ஓகேன்ட்டு இன்னொரு டிக்கெட்ட போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு ஏதாவது சாப்பிடுவோம் அப்படி இப்படின்னு நாங்க சுத்த ஆரம்பிச்சுட்டோம். சுத்தி பார்த்தா இந்த அக்கா வந்து நெறைய ஐஸ்லாம் வச்சுட்டுருந்தாங்க. சரி ஓகே எங்களுக்கு வந்து ஐஸ்லாம் ரொம்ப கேண்டி ஐஸ் வேற. ஆனா ₹60ன்னு சொன்னாங்க. பரவால்ல ஓகே நல்லா இருந்தது. டேஸ்ட் வைஸ் பார்த்தா எனக்கு வந்து சாப்பிட்டு பார்க்கும்போது நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். நல்லா இருந்தது. என்ன பஞ்சு மிட்டாய் மாதிரி இருந்தது.
இருந்தது பார்க்கறதுக்கு. எல்லா ஐஸும் வாங்கிட்டு அதையும் கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு ஒரு 1 மணி நேரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தோம். ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாத்தையும் என்னெல்லாம் விக்கிறாங்களோ லைனா போய் சாப்பிட்டு, சுத்திக்கிட்டு ஒரே என்ஜாய்மென்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்ப இருக்க வெயில்ல ஐஸ் எடுத்து வெளிய வச்சோனே அப்படியே கரையுது. அது ஏன்னு எனக்கு தெர்ல. அப்பா தாங்க முடியல. அந்த அளவுக்கு இருக்கு. ஒரு தண்ணி பாட்டில், ஐஸ்கிரீமு, காஃபி அது இதுன்னு வாங்கி சிப்ஸு எல்லாமே வாங்கி முடிச்சு விட்டோம். ஒரு வழியா வந்து 6:30 ஆயிடுச்சு. 6:30க்கு 6:30 இல்ல 5:30 ஆயிடுச்சு. நாங்க வந்து 4 மணிக்கு வந்தோம். 5:30 மணி ஆயிடுச்சு. 5:30 மணிக்கு வந்து நார்மல் லோக்கல் ட்ரெயினே வந்துருச்சு. அந்த ட்ரெயின ஏறி நாங்க வந்து கிளம்பி வீட்டுக்கே வந்துட்டோம். ஒரு வழியா வீட்டுக்கு வந்து நார்மலா என்ன யூசுவலா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம காஃபி குடிப்போம். காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி டிவி பார்த்துட்டு இருந்தேன். டிவில வந்து ஒரே ஒரே வருத்தமா போட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நேத்து வந்து நான் குக் வித் கோமாளி பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம்.